திருவாசகம் போற்றி, மாமணி கதிரேசனார் திருவடிகள் போற்றி, திருக்கயிலாய பரம்பரை போற்றி. திருவாசகம் திருச்சதகம் 72வது மந்திரம். பொருள் எழுதுங்க. திருவாசகம் திருச்சதகம் 72வது மந்திரம். பொருள் எழுதுங்க. மந்திரம் 71 சிவப்பேருக்காக சிவப்பேறு பெற சாதனமாக அன்பை வேண்டினார். மந்திரம் 72 அந்த அன்பை வேண்டியதற்கான காரணத்தை கூறி, அந்த அன்பை வேண்டுவதற்கான காரணத்தை கூறி, அந்த அன்பினால் மனதில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களையும் கூறுகிறார். இந்த 71வது மந்திரத்தில் சொல்கிறதையும் 72வது மந்திரத்தில் சொல்லிடுறதையும் சொல்லியிருக்கிறோமா? அதுக்கு பேருக்கு இயைபு. 72வது மந்திரத்துக்கு சொன்னதை மட்டும் எடுத்தீங்கன்னா அது கருத்துரை. அது என்ன உரை? கருத்துரைனா அந்த மந்திரத்தை சுருக்கி சொல்கிறார். சொற்பொருள்: ஏக தனி முதல்வனே, எம்பிரான் தலைவனே, ஐயனே குருவே, புரந்தர ஆதி, இந்திரலோகம், இந்திரன் நுகர்கின்ற தேவலோகம் முதலான இன்பங்கள், ஆகம் உடம்பு, விண்டு வேறுபட்டு, கம்பம் நடுக்கம், குஞ்சி தலைமுடி, அஞ்சலி தலைமேல் கைகுவித்தல். ஒரு திருவாசகத்துக்கு எத்தனை டிக்ஷனரி வேண்டியிருக்கு பாருங்க. இதை நாம் உட்காந்து பாடிட்டு போயிட்டே இருக்கிறோம். திருவாசகம் படித்தாச்சுங்கிறோம். தொகைப்பொருள் எழுதுங்க. தெளிவுரை: ஒப்பற்ற தனி முதல்வனே, என் தலைவனே, குருவே, நான் உலக போகத்தை விரும்பி விண்ணப்பம் செய்யவில்லை. இந்த உலக இன்பமும் வேண்டாம், இந்திர உலகம் போன்ற பிற உலக இன்பமும் வேண்டாம். உன் திருவடி பற்று அல்லாமல் எனக்கு எந்த பற்றும் இல்லை. என் உடல் வேறுபட்டு நடுக்கம் வந்து என் கைகளை தலைமேல் குவித்து தொழுகின்ற செயலையே நான் விரும்புகிறேன். உன்மேல் கொண்ட அன்பால் என் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக வேண்டும் என்று விரும்புகிறேன். விளக்கம்: 1. ஏகன்
ஒப்பற்றவன் அர்த்தம். இந்த இடத்துல ஒப்பற்றவன், ஏகன். என் எம்பிரான், கமா ஐயன். அதற்கு பொருள் என் குரு, என் தலைவன். தலைவன் தான் குரு, குரு தான் தலைவன். என் குரு, என் தலைவன். புரந்தராதி இன்பமும், அதற்கு விளக்கம் பார்க்க போகிறோம். இன்ப நுகர்ச்சியில் மிக்கது இந்திர உலகம். எனக்கு இந்திர உலகம் இன்பம் முதலாகிய இன்பமும், இந்திர உலகத்தில் கிடைக்கிற இன்பமும் வேண்டாங்கிறார். கந்தபுராணத்தில் சயந்தன் மூலமாக இதை பேசுவார் கச்சியப்ப முனி. இந்திர உலக இன்பமும் வேண்டாங்கிறார். அதில் புரந்தராதி இன்பம்னு இப்போ எழுதியிருப்பீங்க, அப்படி தானே? அடுத்தது போகம் வேண்டி வேண்டிலே. அடுத்தது ஒருவேளை அந்த இந்திர நிலையும் சிவ வழிபாட்டிற்கு பயன்படும் என்றால் நான் ஏற்றுக்கிடுறேன். அதனால தான் போகம் வேண்டி வேண்டிலே. இறைவன் சொல்கிறார், இந்திர உலகத்தில் போய் பூஜை பண்ணுங்க அப்படின்னா நான் ரெடி. இந்திர லோகத்தில் போய் சிற்றின்பம் அந்த நுகர்ச்சிக்கு போங்கன்னா நான் வேண்டான்னு சொல்லுவேன்னு அர்த்தம். பாருங்க, எவ்வளோ அழகான வார்த்தை. புரந்தராதி இன்பமும் வேண்டிலேன், போகம் வேண்டி வேண்டிலேன். இந்திர லோகத்தில் போய் அங்கேயும் பூஜை பண்ணணும், நீங்கள் போங்கன்னா நான் ரெடிங்கிறது அர்த்தம். அதுக்கு நுட்பமான ஒரு பகுதி. ரெண்டாக பார்க்கணும். புரந்தராதி இன்பம்னு ஒரு தடவை பார்க்கணும், போகம் வேண்டி வேண்டிலேன்னு இன்னொரு தடவை பார்க்கணும். இந்திர உலக இன்பமும் சிவ வழிபாட்டிற்கு பயன்படும் என்றால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு அர்த்தம். இப்போ இந்திரன் வந்து பரிகாரம் பண்ணார், தேவர்கள் வந்து பரிகாரம் பண்ணாங்க, சிவனை கும்பிட்டாங்க, அருள் பெற்றாங்கன்னு பாடிக்கிறீங்கள. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தேவை தான் அப்படிங்கிறார். அதை இந்திரலோகத்துக்கு போனதுனால என்னுடைய உயிர் வளரும்னா ரெடிங்க. இந்திரலோகத்தில் போய் ஃபெயிலாகி டீக்ரேட் ஆகிடக்கூடாது, அதான் பிரச்சனை. அதுதான் அதில் சொல்கிறார். நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப்பெறேன். திருச்சதகம் 2வது மந்திரம். இதற்கு மேற்கோள் இதுதான். நரகத்துக்கும் நான் போகிறேடி, அங்கேயே நான் அருளை விட்டு பிரியாமல் இருக்கணும். நரகத்திலே ஒரு ஓரத்தில் உட்காந்து அனுஷ்டானம் பண்ணலாம்னா வர்றேன் அப்படின்னு அர்த்தம். நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப்பெறேன். அடுத்தது நின் கடல் இணையலாது இல்லை. அதற்கு பொருள் என்னுடைய புகலிடம் உன்னுடைய திருவடியே ஆகும். எனக்கு பற்று உன்னுடைய திருவடியே. ஏக என்பதற்கு என்ன பொருள் சொன்னோம்? இன்னொரு பொருளும் சொல்லலாம். ஏக என்பதற்கு செல்லன்னு அர்த்தம். ஏகுதல்னா செல்லுதல். அது பொருத்தமாக இருந்தாலும் சொல்லிடலாங்கிறார். எம்பிரான் என்று சொன்னது அடுத்த வார்த்தை எம்பிரான். மாணிக்கவாசகர் வேறு பற்றில்லாதவர், அந்த உரிமையில் எம்பிரான்னு சொன்னார். பல ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரே ஹாஸ்பிட்டலில் போகிற பேஷண்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டலில் உரிமை மாறுதில்லை. என்ன சொல்கிறீங்க? நம்ம வந்து இறைவனை எம்பிரான்னு சொல்கிறோம்னா நம்ம பல நிலையில் இருக்கோம், பல விண்ணப்பங்களுக்கு உள்ளே இருக்கிறோம். மாணிக்கவாசகர் திருவடியை மட்டும்தானே விண்ணப்பமாக வைக்கிறார். அதனால் எம்பிரான் என்றார். தனி உரிமை. இந்த மந்திரம் 2ஆக பகுக்கப்படுகிறது. வேண்டாம்னு சொன்னது ஒன்று. ஏதேசம் நம்ம நேற்று இதே மாதிரி தான் பார்த்தோம். பண்டார சாத்திரத்தையெல்லாம் இப்படி தான் பார்த்தோம். என்ன அங்கே உரையாசிரியர்கள் அதை வந்து இப்படி பிரித்து சொல்லலை.
இங்கே வந்து இவரே பிரித்து சொல்கிறார். இந்த மந்திரத்தில் 2 பார்ட் இருக்குது. வேண்டான்னு சொன்னது ஒரு பகுதி, வேண்டும்னு சொன்னது ஒரு பகுதி. போகம் வேண்டி வேண்டிலேனுங்கிறது வேண்டாம், முதல் வரி. போகம் வேண்டி வேண்டிலேன் புறந்தராதி இன்பம், அது எனக்கு வேண்டாம். அதற்கு பிறகு என்ன கேட்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியங்கிறார். உன் திருவடி வேணும், என்னுடைய உடம்பு வேறுபடணும், பக்தியினால் நடுக்கம் வரணும், அச்சத்தினால் வரக்கூடாது. பக்தியினால் எனக்கு ஒரு நடுக்கம் வரணும், என் கையை நான் தலையில் குவிக்கணும், கண்ணில் கண்ணீர் வரணும். ஒன்றை வேண்டான்னு சொல்கிறதுக்கு 9 வேணும்னு சொல்ல வேண்டியிருக்குது. வேண்டான்னு சொல்கிறதங்கிறத பாதுகாக்கிறதுக்கு 9 வேணும்னு சொன்னால் தான் எதை வேண்டான்னு சொல்ல முடியும், ஒன்றை வேண்டான்னு சொல்ல முடியும். நாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு கதவு பூட்ட வேண்டியது இல்லைங்க, திருட வராமல் இருக்கிறதுக்கு கதவு நிறையா பூட்டு போடணும் இல்லை? அதான் இப்படி நிறைய கேட்குறார். வேண்டான்னு சொல்கிறதுக்கு இத்தனை பாதுகாப்பு கேட்குறார். இதை ரொம்ப கவனமாக படிக்கணும். இந்த மந்திரத்தில் இதுதான் முக்கியம். 2ஆக பிரிக்கிறார், மாணிக்க வாசகரே பிரித்து கொடுக்குறார். ஏன் இந்த புற அடையாளங்களை மாணிக்க வாசகர் கேட்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி அழகாக கேட்குறார். ஏன் இவ்வாறு கேட்கிறார் என்றால், ஒரு சிவனடியாருடைய அக அடையாளங்கள் மட்டும் போதாது, புற அடையாளங்களும் வேணும். புற அடையாளங்கள் இல்லை என்றால் மக்கள் தங்களில் ஒருவராக அவரை கருதுவார்கள். அதில் சொல்கிறாரு, மாணிக்கவாசகர் அமைச்சராக இருந்தவரில் தங்களில் ஒருத்தராக நினைச்சாருன்னா மன்னர் என்ன சொல்லுவார், ஒரு 6 மாதத்துக்கு அமைச்சராக இருங்கம்பார். அப்படி எழுதியிருக்கிறார். மன்னர் முதலியவர்கள் பணி கொடுப்பார்கள் போட்டிருக்கிறார். மன்னர் முதலியவர்கள் பணி கொடுப்பார்கள். நீங்கள் வந்து தீவிரமாக சைவ சாதனத்தில் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு வேலைகளை குறைப்பாங்க, உண்டா இல்லையா? அது வந்து உங்களுடைய புற அடையாளங்களில் நீங்கள் காட்டணும். இப்போ நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது என்னுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அது நீங்கள் ஸ்கூலில் போய் கேட்டுக்கிடலாம். ஒரு இதான் இங்கேயே நான் இந்த ஏரியாவிலே 10 வருஷம் வேலை செஞ்சவன் தான். நான் கேரளா எஸ்கேபியில் வேலை செஞ்சேன். அங்கே கேட்டாலே சொல்லுவோம், என் வகுப்புக்கே வர்றாங்களா சாட்சியா? யார் வர்றா? சரண்யா வர்றாங்க. வேறு யார் வர்றா? முகில் வர்றாங்க, நிறையா வர்றாங்க. இது சரண்யா கூட இன்னொருத்தர் வர்றாங்க, யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, இன்னொருத்தர் உண்டு. அப்போ என்ன செய்வோம்னா, அந்த ஓய்வு நேரம் கம்பல்சரியாக கொடுப்பாங்க. முதல்லலாம் வந்து இப்போ பாட வேலை கூட்டியிருக்காங்க. முதல்ல வந்து காலையில் 3 சாயங்காலம் 7, இப்போ காலையில் 4 சாயங்காலம் 4 8 ஆகிட்டு. இப்போ பாட வேலை கூட்டியிருக்காங்க. கம்பல்சரியாக ஆசிரியருக்கு என்ன கொடுக்கணும்? ஓய்வு கொடுக்கணும். அந்த ஓய்வு நேரத்தில் நம்முடைய வேலையை முடிச்சுட்டா சிலர் வந்து தூங்குவாங்க, நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. அப்போ நான் அந்த திருமுறையெல்லாம் என்ன படிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நேரங்களில் திருமுறை படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்கு ஆள் தேவைப்படும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஆஃபீஸ்லேருந்து ஆள் ஓடி வரும். என் பேரை கடைசி வரைக்கும் ஹெச்எம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு நல்ல நூல் படிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்ட்டு. யாருமே இல்லைன்னா ஐயா வர சொல்ல அப்படிம்பாங்க. அதாவது எல்லாரும் படுத்துட்டான், திருப்பூருக்கு அவசரம் சார், 2 மணி நேரத்தில் வந்து தபாலை கொண்டு கொடுக்கணும்னா எல்லாத்தையும் எழுதி போட்டு பேக்கில் போட்டு ஐயா கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவேன். மேன் ஆஃப் நோ அப்ஜெக்ஷன் அப்படிம்பாங்க எங்கள் ஸ்கூலில். மேன் ஆஃப் நோ அப்ஜெக்ஷனை என்ன சொன்னாலும் ஓகே சொல்லுவார். அப்படி சொல்கிற ஆட்கள் நிர்வாகங்களில் எடுத்த உடனே கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அடிக்கடி கூப்பிட வேண்டியது வரும். ஹெச்எம் அப்படி ஸ்டாஃப் ரூம் பக்கத்தில் வருவாங்க. சார் யார் இருக்காங்க? நான் மட்டும்தான் மேடம். சரி சரி சார் அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு புஸ்தகம் உறுதியாக படிச்சுட்டு இருப்பேன், நல்ல நூல் எதோ ஒன்று படிச்சுட்டு இருப்பேன். 4 பேருக்கு நல்லது சொல்கிறாரு. ஒரு தலைமை ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகும்போது இன்னொரு தலைமை ஆசிரியர் பொறுப்பு கொடுக்குறாங்க. என்னுடைய ஒரு வேண்டுதலுங்க, ஐயா வந்து மாலை நேரங்களில் ஏதாவது கோயில்களுக்கு பேச போகிறதுக்கு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் முன்னால் போனோம் பாரு, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க பீரியடில் அப்போ வந்து ஸ்கூல் அவர் வந்து ரொம்ப அட்வான்ஸாக முடிஞ்சிடும். எங்கள் ஏரியாவில் வந்து ஸ்பெஷல் ஆர்டர், கிராமத்துக்கு 3:45 பள்ளியை முடிச்சிடணும். ஆக்சிடெண்ட் 2 பசங்கள்லாம் இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். அதனால் ஸ்பெஷல் ஆர்டர் போட்டாங்க இந்த டேம் ஏரியாவுக்கு போகிற குழந்தைகளுக்கு. 3:45 3:30 ஸ்கூல் முடியுதுன்னா ஒரு 1/2 மணி நேரம் அட்வான்ஸாக அங்கேருந்து கேரளா. இதே நல்லேப்பள்ளி கோயில் அந்த வரலாறு சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு முந்தைய வரலாறு? ஆமாம். அப்போ ஒரு கேரளாக்காரங்க ஹெச்எம் எங்கே பேச போனோம். அப்போ அவங்களுக்கு அது புரியும், நான் எங்கே போகிறேன் எல்லாம் புரியும். எதுக்கு சொல்கிறேன்னா,
இந்த இடத்துல இப்போ புரிஞ்சுட்டா உங்களுக்கு. அப்போ அந்த தலைமை ஆசிரியர் எதுக்கு என்னை அந்த இடத்துல வச்சாங்க? என்னுடைய புற அடையாளங்கள், என்ன அடையாளம் தெரியாது, அக அடையாளம் தெரியாது, என்னுடைய புற அடையாளம். ஏதோ புஸ்தகம் வச்சு படிக்கிறாரு, நல்ல நூலை எதையோ படிக்கிறாரு, ஏதோ சினிமா புஸ்தகத்தையோ செல்ஃபோன் பார்க்குறதெல்லாம் அப்போ அதிகமாக இருந்த காலம். கவர்மெண்ட்லேயே ஆசிரியர்கள் எது பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஆர்டர் வர ஆரம்பிச்சது. அது பிறகு செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, செல்ஃபோனை யூஸ் பண்ணுங்கிற ஆர்டர் வர ஆரம்பித்த காலம். ஆனால் எல்லா காலத்துலையும் நான் எதை தான் படிச்சுட்டு இருந்தேன்? புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய புற அடையாளங்களை பார்த்து அவர்கள் தங்கள் வேலைக்கு யாரை யூஸ் பண்ணல. என்னுடைய சம்பளத்துக்கான வேலையை நான் செஞ்சேங்க, சம்பளத்துக்கு வெளியே உள்ள வேலைக்கு நீ யூஸ் பண்ணல. இதே தான் சொல்கிறார். சிவனடியாருக்கு என்ன அடையாளமும் வேணுங்கிறாரு, வேணுங்கிறார். மாணிக்கவாசகருக்கு இந்த புற அடையாளம் இல்லை என்றால் அரசியல் அரசன் முதலிய உலகியலார் அடிகளின் உண்மை இயல்பை அறியாமல் அவரை தம்மவர் என்று நெருங்கி உலகியல் செயல்களில் ஈடுபடுத்துவார்கள். ஏதா புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? எழுதிடுங்க, புரிஞ்சதை எழுதுங்க. நம்மள ஒருத்தர் தானே நினச்சிட்டு அவரை என்ன செய்வாங்க, அவர்களுடைய வேலையில் ஈடுபடுத்துவாங்க. இவ்வளவு அட்வான்ஸெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. பண்டிதமே அழகாக யோசித்திருக்காரு. ஆமாம் ஆமாம், எல்லாத்துக்குமே கூப்பிடுவாங்க. நம்மக்கிட்ட நம்ம புறடையாளம் பார்த்துட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க. எவ்வளோ அழகான வார்த்தை. மெய்தான் அரும்பி என்ற மந்திரம் இதோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டிய மந்திரம். அடுத்தது ஆகம் விண்டு. ஆகம்னா உடம்பு, விண்டுனா வேறுபட்டு. அன்பு முதிரும் போது சாதகர் தன்னையும் மறக்கிறார். அந்த நிலையில் உடம்புல ஒரு வேறுபாடு தெரியும். உடம்புல ஒரு வேறுபாடு தெரியும். சராசரி மனிதர்களுடைய நடவடிக்கை மாதிரி இல்லாமல் அவங்க நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் நிச்சயம் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்கு பசிக்கிறது தெரியாது, தூங்க வேண்டிய நேரம் தெரியாது. அதனால தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் இல்லை இல்லைன்னு மந்திரத்தை எழுதி வச்சுருக்கு. சிவபிரகாசத்தில் இருக்குது, சித்தியாரில் இருக்குது. அவர் நிறைய ஆச்சாரங்களை என்ன செஞ்சிருவார், விட்டுருவார். அவர் உடம்புலே நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேன்னல்ல, நீங்கள் சமயம் கடவுளை தேடுபவர்களாக இருந்தால் சராசரி மனிதனுக்கு ஒத்துக்கிற மருந்து உங்களுக்கு என்ன செய்யாது, சொன்னனல்ல. அதுதான் இது விஷயம். உங்கள் உடம்புல நிறைய மாற்றங்கள் வந்துடும். நீங்களாக டாக்டர் ஆனால் தான் உண்டு. டாக்டர் கொடுக்குற மருந்தெல்லாம் பெருசாக ஒத்துக்கிடாது. ஆரம்ப நிலைக்கு சொல்லலை. உடனே நீங்கள் நாளைக்கு ஆரம்பிச்சிடாதீங்க. நான் சொல்கிறது என்ன நிலை, ரொம்ப முதிர்ந்த நிலை. ரொம்ப முதிர்ந்த நிலையில் ஞானம் கைகூடுற இடத்துல. மற்ற இடத்துக்கு இது பொருந்தாது. உடனே டாக்டர் நான் சைவம் பண்ணுறேன், நீங்கள் கொடுக்குற மருந்தெல்லாம் எனக்கு பொருந்தாதுன்னா நீங்கள் சொல்ல முடியாது. ரொம்ப முதிர்ந்த நிலையில் சொல்கிறேன். நம்ம உடம்பே தன்னை மாற்றிக்கொள்ளும். எப்படி ஒரு ஆமாம் ஆமாம் பண்ணுறீங்க. சமயத்திற்கை வாங்குங்க. வாங்கின உடனே சைவம் உலகத்தில் சொல்கிற எந்த தீட்டும் எங்களுக்கு இல்லைம்பாங்க. உடனே நீங்கள் இறந்த வீடு அதெல்லாம் சொல்கிறாங்க, எந்த தீட்டும் இல்லைம்பாங்க. அது எல்லாருக்கெல்லாம் கிடையாது. உலகியல் நடைமுறை எல்லாருக்கும் உண்டு. நீ சராசரி மனிதனுடைய வாழ்க்கை முறையிலிருந்து மாறி ஞான மார்க்கத்துக்குள்ளே நீ நல்லா வந்தால் தான் இந்த விதிகளை கையில் எடுக்கணும்னு சொல்லணும். சும்மா என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த விதிமுறைகளை எடுக்கக்கூடாது. இறைவனோட ஒன்றிட்டாருங்கிறதுக்காக அந்த இது வழங்கப்படும். ஆமாம், நாட்டம் அதிலே இருக்கணும். அதைத்தான் அந்த விண்டுனா வேறுபாடு என்று அர்த்தம். விண்டு என்ற சொல்லுக்கு வேறுபடுதல்னு அர்த்தம். ஆமாம் ஆமாம், அந்த வேறுபாடுதல் தான் இங்கே இப்போ லிஸ்ட்டு கொடுத்தாரு. என்ன எழுதுனாங்க, உடம்புல வேறுபாடு வரும், நடுங்கும். இந்த நடுக்கம் பயத்தில் வரக்கூடாது. மெய்தான் அரும்பி விதிர்த்து அன்புல வரணும். பயத்தில் நடுக்க வரக்கூடாது. கையை தலைக்கு மேலே தானாக போகணும். வெள்ளந்தான் விரிசடையாய் விடையோங்கிற மந்திரத்தில் பேசுவார். கை தானாக மேலே போகணும். எல்லாம் மேலே போகணும். கண்ணில் கண்ணீர் தாரை தாரையாக வரணும். அதையெல்லாம் சேர்த்து தான் ஆகம் விண்டு. கம்பம்னா நடுக்கம், பூகம்பம்னா பூமியின் நடுக்கம். அதிலே வரும். தீவிரமாக ஈடுபட்டால் வரும். கம்பம்ங்கிறதுக்கு நடுக்கம்னு அர்த்தம். அதுலேருந்து வந்தது தான் பூகம்பம்.
பூமியின் நடுக்கம். ஜப்பானில் பூகம்பம் இன்னைக்கு. அதை பற்றி எங்களுக்கு என்ன, எங்கள் வீட்டில் வரல, நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் சரி. ஜப்பானில் வந்தால் எனக்கு என்ன. ஆமாம், குரு மந்திரம் சொல்லும்போதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த மாதிரி உள்ளுணர்வு வரும் கட்டாயம் வரும். ஆமாம், இந்த உள்ளுணர்வாக வரும். ஜப்பானில் பூகம்பம் தான் எனக்கு என்ன, எங்கள் வீடு நல்லா இருக்குல்ல. ஜப்பான்காரன் என்ன வேணாலும் ஆகிட்டு போகிறான். ஆமாம், 90,000 பேர் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. காயப்பட்டவங்க 30 பேர் தான். என்ன காரணம் சொல்கிறான்னா, பூகம்பத்துக்கு அவன் முன்னெச்சரிக்கை ஆகிடுறான். யார்? ஜப்பான்காரன். வீட்டை விட்டு வெளியே போனவனே 90,000 பேர். ஆனால் காயமடைஞ்சது எத்தனை பேர் தான்? ஆமாம், அது காரணம் என்னென்னா, அவங்க 3 செய்தி சொல்கிறாங்க. அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே. இப்போ வீடுகளே அவன் இதில் தானே கட்டுறான், சும்மா அட்டையில் தானே கட்டுறான். பூகம்பம் வந்தோடனே மேலே விழுந்து அப்படி எந்திரிச்சு வெளியே வந்துடுவான். கம்பம்ங்கிறது இவ்வளோ அழகான வார்த்தை. நடுக்கம், கம்பித்தும் பாரு இன்னொரு இடத்துல. கம்பம் அச்சத்தின் காரணமாக இந்த நடுக்கம் வரக்கூடாது. சரியா? என் கை குஞ்சி அஞ்சலி கணே அப்படிங்கிறது கையெடுத்து தலைக்கு மேலே கும்பிடுறது. கரங்குவிவார் உள்மைகளும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோர் கடல் வெல்க. கண்ணில் கண்ணீர் வர்றதை ஆறதாக, தாரை ஆறதாக அப்படின்னாரு. தாரை ஆறதாகங்கிறது அழுதால் இறைவனை பெறுகின்ற பக்குவம் அழுவதை சொல்கிறார். சும்மா அழுறது கிடையாது. அப்படின்னா தான் எல்லாரும் சாமிக்கு முன்னால் அழுதுட்டு போயிடலாம். எது? ஆமாம், அது வேற இது வேற. அழுதால் உன்னை பெறலாமே என்ற மாணிக்க வாசகருடைய கருத்தை இந்த இடத்துல வச்சு பார்க்கணும். முடிவுரை நிறைய இருக்குது. நான் நல்ல அழகாக ரொம்ப சிம்பிளாக சுருக்கிட்டேன். ரொம்ப தடவை பேசிட்டதுனால இந்த மந்திரம்லாம் பல தடவை பேசின மந்திரம். முடிவுரை: இறைவன் திருவடியில் இன்பம் பெறுவதற்குரிய அன்பும் அந்த அன்பினால் வருகின்ற மெய்ப்பாடுகளும், மெய்ப்பாடுனா உடம்பில் வருகின்ற மாற்றங்கள், மெய்யில் உள்ள பாடுகள், மெய்ப்பாடுகள், ஆனந்தத்து அழுந்தலை குறித்தது. இந்த 10 மந்திரம் எதில் வருது? ஆனந்தத்து அழுந்தல்ல வருது. ஆனந்தத்து அழுந்தலை குறித்தது. எனவே இது பதிகம் நுதலிய பொருள். புரந்தராதி இன்பமும் வேண்டிலேன் என்று சொன்னதனால் வைராக்கியமும், கைகூப்புதல் கண்ணீர் பெருகுதல் சொன்னதுனால பக்தியும் வருகிறது. எனவே என்ன வைராக்கியம்? பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று நிறைவு செய்கிறோம். பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறுதி கேட்போம். எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம. வான்முகில் வளாது வேக மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம. ரொம்ப விரிவாக இருக்குது. எனக்கு அது புரிஞ்சிட்டதுனால சொல்லிக்கிட்டேன். ஆமாம்.